வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 வருடத்தில் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. அந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு வந்து சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதெல்லாம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுற தொட்டகுறங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல வந்து பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளிலும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கன்னிராசி. ராசிக்கு சப்தமஸ்தானத்துல சனியானது அடுத்த 5.5 மாத காலகட்டங்கள்ல வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அந்த சனியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனியானது ஒரு மியூச்சுவல் ஃபீலிங்ஸை தான் அதிகம் ஏற்படுத்தும். ரொம்பவுமே ஆடம்பரமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் எதையும் கொடுக்காது. பட் அதே நேரம் கஷ்ட நஷ்டங்களையும் சங்கடங்களையும் அதிக அளவில் அது ஏற்படுத்தாது. எதா இருந்தாலும் ஒரு அளவான நிலைகளை தான் மெயின்டைன் பண்ணும். நல்லதோ கெட்டதோ அது அவங்களால ஏற்றுக்க முடிய அளவுக்கு தான் அதை ஏற்படுத்தும். ஸோ சனி ரொம்பவுமே காம்பாக்டா தான் கன்னிராசிக்காரங்களுக்கு வேலையே செய்யும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க சமாதானத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்க. இதுக்கு முக்கிய காரணமாக பொதுவாக சொல்லக்கூடியது ராசி அதிபதி புதனாக இருக்கிறது தான். புதன் எப்பவுமே ஒரு நியூட்ரலான அமைப்புல தான் வேலை செய்வாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக இந்த புதன் சுபர்களோடு சேரும் பொழுது சுபத்தன்மையோடு செயல்படுறதும், அசுபர்களோடு சேரும் பொழுது அசுபத்தன்மையோடு செயல்படுவதுமாக இருக்கும். ஆகையினால புதனுடைய தன்மையே பாத்தீங்கன்னா சமநிலையில இருக்கிறதா, அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறி செயல்படக்கூடிய தன்மை பெற்றதுதான். பட் இந்த குணமானது கன்னிராசிக்காரங்களுக்கு புதனால மட்டும் வர்றதுல சனியினுடைய அமைப்பாலையும் வர்றதுதான். அதாவது உங்களுடைய குணாதிசயம் இப்படி அமைந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய திறனை ஏற்படுத்துறது இந்த சனியினுடைய அமைப்பு தான். சனியினுடைய உதவி இல்லாமல் இந்த குணாதிசயங்களை உங்களால பேலன்ஸ் பண்ணவே முடியாது. சனி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கன்னிராசிக்காரங்க ஒண்ணு அதிகப்படியான நன்மை விஷயங்களுக்கு போயிடுவாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். ஏன்னா அளவுக்கு மீனா அமுதம் நஞ்சுங்கிறது அவசியம். இல்லைன்னா ரொம்பவுமே ஓவரா கெட்ட விஷயங்களுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு தடுமாற்ற நிலைகளுக்கு அவங்க தள்ளப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றது இந்த சனி தான்.
பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலையே அப்படிதான். ஒரு 4-5 வருஷம் பாத்தீங்கன்னா தடுமாறுவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு 4-5 வருஷத்துக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும். லைஃப் அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம அப்படியே போயிடுவோம், மேல மேல போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். சடனா ஒரு ஃபால் வரும், திரும்பவும் பாத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கே வந்துடுவாங்க. எங்க சுத்தினாலும் திரும்ப வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை. என்ன நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் பார்த்தாலும் சரி, திரும்ப திரும்ப அவங்களுடைய ஒரிஜினாலிட்டிக்கே அவங்களுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இந்த அமைப்புக்கு முக்கிய காரணமாக செயல்படுறது பாத்தீங்கன்னா இந்த சனி தான். சனியானது சப்தமஸ்தானத்துல வக்ரகதியில செயல்படுறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சாதக பாதகமான நிலைகள்ல தான் வேலை செய்யும். அதாவது நல்ல விஷயங்களையும் கொடுக்கும், சில கெட்ட விஷயங்களையும் கொடுக்கும். குறிப்பா இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார நிலைகள்ல ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேரை ஈடுபடவே வைக்கும். கடன் வாங்காதவங்களையும் இந்த காலகட்டங்களில் கடனை வாங்க வைக்கும். கடனை திருப்பி கொடுக்கவே முடியலையேன்னு சங்கடப்பட்டவங்களுக்கு கடனை திருப்பி கொடுப்பதற்கான வழிவகைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தரை நம்பி கொடுத்துருக்கோம், ஆனா திரும்ப கொடுக்கற மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி நிலைகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல மாறலாம். இந்த பொருளாதார கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரியான நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தமா முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிருப்போம், ஆனா அது பாத்தீங்கன்னா திரும்பவும் நல்லபடியாக முடிஞ்சிடும். குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். குறிப்பா இந்த திருமண அமைப்புகள், பித்திருபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும். இது சார்ந்த சுய ஜாதக ரீதியாகவே ஏதாவது தடை தாமதங்கள் தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல செய்திகள், இது சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில உடல் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டேதான் இருக்கும். அங்கங்க உடல் வலிகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துதான் இருக்கும். இருந்தாலும் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. பட் ரொம்ப பிரிஸ்கால இருக்க முடியாது. ஒரு மாதிரியான சோர்வான நிலை, சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியாது. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, மருந்து நாட்களை தொடர்ந்து பல நாட்களாக உட்கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டங்களில் உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதுல பெருசா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. நம்ம மாத்தணும் அப்படின்னு நினைச்ச அதை நான் மாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது போகும். இல்ல சடனா அதுவா வந்துச்சு, சரி எடுத்துக்கலாம் தோணுச்சு, நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் சில விஷயங்கள் இந்த தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக போகும். மற்றபடி ரொம்ப ஸ்பெசிபிக்காக இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. சில மாற்றங்கள் ஏதோ ஒரு வகையில சும்மா அப்படியே டைம் பாஸ் மாதிரி இப்படியே நடக்கும். இன்னும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா அடிஷ்னலா சில பொழுதுபோக்கு விஷயங்கள், இல்லைன்னா பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு வரலாம். ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிக நாட்டத்தை காட்டி வருவீங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், சங்கடங்கள் அதிகமாகவே இருக்கும். மற்றவங்க வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது பெருமளவுல கிடைக்காது. சொல்லுவாங்க, ஆனா சொல்லணும் செயலொன்னுமாகத்தான் இருக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. அதே போல உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் ஏற்படலாம். அதுல இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். ஏற்கனவே சில பஞ்சாயத்துகள் ஆயிருக்கும், ஆனா இடையில பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சங்கடங்கள் தலை தூக்கலாம். உறவு முறைகளுக்குள்ள, அதுவும் குறிப்பா கணவன் மனைவி உறவுகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். அதாவது பிள்ளையும் கிள்ளையை விட்டு தொட்டிலையும் மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த கணவன் மனைவி உறவுகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அமைதியாகத்தான் இருக்கும், ஆனா எதையோன்னு விளையாட்டாக சொல்லியோ இல்ல செய்யவோ செஞ்சிருப்பாங்க. அது கடைசியில் சில சின்ன சங்கடங்களை அது ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை மேலும் மேலும் வளர்க்காமல் இருப்பது அவங்களுடைய சாமர்த்தியம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய அளவுல பூதாகரமாக மாறிடும். அந்த மாதிரியான நிலைகளுக்கு போகாமல் தவிர்த்து கொள்றது அவங்கவுங்க சாமர்த்தியம் தான்.
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில இந்த காலகட்டங்கள்ல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. என்னதான் செஞ்சாலும் சரி இவங்க வகையிலிருந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்கள் இப்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தான். எதுலையுமே திருப்தியா அடைய மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் குற்றம் குறைகளை தேடி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பேச்சுக்கான காது வாங்காமல் இருக்கிறதே நல்லது. கொஞ்சம் அமைதி காத்து ஒதுங்கி இருந்து செயல்படுறதே நல்லது. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருக்கிறதா உறவினர்கள் நண்பர்கள் வகையில இப்போதைக்கு தற்காலிகமான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஓவராலா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலகட்டம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். பட் அதுவே மற்ற மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளி விஷயங்கள், காரியங்கள் வரும்போது கண்டிப்பாக அதுல அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.